நல்லாட்சினா எடப்பாடியார் தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும்னா கஞ்சாவை ஒழிக்கணும். கஞ்சாவை ஒழிச்சா இந்த தவறுகள்லாம் நடக்காது, குற்றம் குறைஞ்சிரும். அதுக்காக அண்ணன் எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. சாக்கடைக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு சந்தன வாடை வரல அப்படின்னு பேசினா நம்ம தப்பு தான். அது சாக்கடையினுடைய தப்பு இல்லை, சாக்கடை அப்படி தான் இருக்கும். அண்ணன் எடப்பாடியார் இதுவரைக்கும் ஒருத்தரை பற்றியாவது ஏதாவது தப்பாக பேசியிருக்கிறாரா? அவங்க அம்மாவை பற்றி கேவலமாக பேசினாங்க. அதனால் எந்த விமர்சனத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் படைத்தவர் தான் எங்கள் தலைவர் அண்ணன் எடப்பாடியார். அதாவது எஸ்ஐஆர் சார் வந்தது இல்லையா, அப்போ என்ன சொன்னாங்க, இது வாக்காளர்களுக்கெல்லாம் இழைக்கப்பட்ட அநீதி, கொடுமைன்னாங்க. கடைசியில் அந்த எஸ்ஐஆர் பணியை முதல் ஆளாக போய் செஞ்சது திமுக தான். ஏன்னா செத்தவன் பூரா உயிரோடு இருந்தவனா செத்து போயிட்டான். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அது அவனுக்கு பிடிக்கல, அதான் விஷயம். அதே மாதிரி தான் இதுவும். ஏதாவது ஒரு மத்திய சர்க்காரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் தான் சொல்லி தான் வாக்கு கேட்டுட்ருக்கிறார். அதை விட சென்னையில் நடந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 மாதத்தில் இந்த கஞ்சாவை ஒழிப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கிறாரு. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும்னா கஞ்சாவை ஒழிக்கணும். கஞ்சாவை ஒழிச்சா இந்த தவறுகள்லாம் நடக்காது, குற்றம் குறைஞ்சிரும். அதுக்காக அண்ணன் எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. திமுகவோட பிரச்சாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண திட்டங்களை விட இப்போ பண்ண போகிற திட்டங்களை விட எடப்பாடி அவர்களை தான் அதிகமாக விமர்சிக்கிறாங்க. அது தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற முடியாது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் போகிற இடங்கள்லாம் அந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த மாதிரி காலில் விழுந்தார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் கடந்த 2021 இதே தான் பண்ணாங்க. அது இல்லாமல் இப்பயும் இதே தான் பண்ணுறாங்க. வேறு காரணங்கள் வேறு எதுவும் அவங்களோட இது இல்லையா? எதுவும் அவங்களோட சாக்கடைக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு சந்தன வாடை வரல அப்படின்னு பேசினா நம்ம தப்பு தான். அது சாக்கடையினுடைய தப்பு இல்லை, சாக்கடை அப்படி தான் இருக்கும். அதனால் அதுக்கிட்ட எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. ஏற்கனவே அவங்க தாத்தாலேருந்து இவங்க அப்பாலேருந்து இவங்க எல்லாரையும் தரக்குறைவாக பேசி வந்தவங்க தான். அண்ணன் எடப்பாடியார் இதுவரைக்கும் ஒருத்தரை பற்றியாவது ஏதாவது தப்பாக பேசியிருக்கிறாரா? அவங்க அம்மாவை பற்றி கேவலமாக பேசினாங்க, அண்ணன் எடப்பாடியாருடைய தாயை பற்றி. அப்போ அவர் கண்கலங்கி வருத்தம்தான் பட்டாரே தவிர எதிர்மறையான வாதத்தை கொடுத்து அவங்கள போட்டிக்கு அழைக்கலை, அமைதியாக தான் கேட்டுட்டு இருந்தார். சரியா? அதனால் எந்த விமர்சனத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் படைத்தவர் தான் எங்கள் தலைவர் அண்ணன் எடப்பாடியார். அந்த பக்குவம் இல்லாதவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே 1000 விளக்கு தொகுதியில் திமுக சார்பில் இப்போ எழிலன் போட்டிடுறாரு. அதே போல் டிவிகே தமிழக வெற்றி கழகத்தில் ஜேசிடிபி பிரபாகரன் போட்டிடுறாரு. எப்படி இருக்கும்? மும்முனை போட்டியாக இருக்குமா? அதே மாதிரி அதிமுக ஆதரவாளர்கள் அவருக்கும் வாக்களிப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இந்த வதந்திகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல விரும்பலை, பொய் பிரச்சாரத்துக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல விரும்பலை. எங்களுடைய ஒரே நோக்கம் மக்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும்னு நாங்கள் மக்களை மட்டும்தான் சந்திச்சிட்ருக்கிறோம். மக்கள் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் ஓடிட்டுருக்குறோம். இந்த 1000 விளக்கு தொகுதியில் இந்த முறை நீங்கள் வந்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோ என்னவாக இருக்கும் மேடம்? நீங்கள் என்ன மக்கள் என்ன கேட்குறாங்க உங்ககிட்ட? இதில் முக்கியமான விஷயம் 3 விஷயம். ஒன்று பட்டா. ஏற்கனவே திமுக ஆட்சியில் நாங்கள் பட்டா தர்றோன்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. 2வது பிரச்சனை கழிவு நீர் வெளியேறுறது. குடிநீரும் கழிவு நீரும் கலந்து 2வது அந்த சாக்கடை நாற்றத்தில் பல ட்ரைனேஜ் போகாத அளவுக்கு கழிவுநீர் வெளியேற்றப்பட முடியலை. அந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தான் இந்த சென்னை மாநகரத்தில், அதுவும் சென்னை நகரத்தினுடைய மையப்பகுதியான 1000 விளக்கு இருக்குது. இந்த 2 பிரச்சனை. 3வது பிரச்சனை குடிசை மாற்று வாரியத்தில் வீடு கொடுத்துருக்குறாங்க. புரட்சி தலைவர் காலத்தில், காமராஜர் காலத்தில், அம்மா காலத்தில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வீடுகள் அத்தனையுமே இடிந்து விழற நிலையில் ஆபத்தான கட்டத்தில் இருக்குது. அதில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க மக்கள். ஒன்று இடிச்சிட்டு வேறு வீடு கட்டித்தரணும்,
இல்லைன்னா அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து அவங்கள ஷிஃப்ட் பண்ணணும். இந்த ரெண்டும் செய்கிறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் எதையுமே செய்யாமல் இன்றைக்கி மக்கள் வந்து அந்த இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வீடுகளில் குடியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆன உடனே இது இங்கே 1000 விளக்கு தொகுதியில் பல இடங்களில் இருக்குது. குடிசை மாற்று வாரிய வீடு கட்டியிருக்கிறாங்க, ஆனால் அலாட்மெண்ட் கொடுக்கல. அதனால் மக்கள்லாம் வந்து 15,000 ரூபா வாடகை கொடுத்து வெளியில் தங்கியிருக்கிறாங்க. 15,000 ரூபா கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பத்தில் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இதைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ரெண்டாவது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில்லு 3 மடங்கு ஏறி இருக்குது. 3 மடங்கு கரண்ட் பில்லு கட்ட முடியலை. 10,000 ரூபா தான் சாதாரணமாக தொகுப்பூதியம் வாங்கக்கூடியவங்களுக்கு 10,000 ரூபா தான் சம்பளம். கரண்ட்டு பில்லு 500 ரூபா வந்த பில்லு இப்போ 2,500 ரூபா. 2,500 ரூபா. அதுவும் இந்த வெயில் காலம் வந்துருச்சுன்னா ஃபேன் ஓடணும், ஏசி ஓடணும், மிக்சி ஓடணும், கிரைண்டர் ஓடணும், எல்லாம் அதிகமான மின் கட்டணம் இந்த 3 மாதத்தில். இதெல்லாம் குறைக்கிறோன்னு சொல்லவங்க தான் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை ஏற்றி தான் இருக்காங்க, குறைக்கலை. அதே மாதிரி குடிநீர் வரி, குப்பை வரி, சொத்து வரி, இந்த 3 வரியிலையும் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். இந்த வரியெல்லாம் கட்டலைன்னா தண்ணியை கட் பண்ணிவிடுவோன்றாங்க, ஈபியை கட் பண்ணிவிடுவோன்றாங்க. சொத்து வரியை கட்டலைன்னா எல்லாம் கட் பண்ணிவிடுவோன்னு அவங்க சொல்லி மிரட்டுறாங்க. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை நாங்கள் விவரமாக சொல்கிறோம். ஆனால் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போது தொகுதி மறுவரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு முதலமைச்சர். என்ன நோக்கம், எப்படி இந்த அரசியலை பார்க்குறாரு? அவர் எப்போதுமே அப்படி தான் பேசுவார். அவர்கிட்ட தான் முதலே சொன்னேன். அதாவது எஸ்ஐஆர் சார் வந்தது இல்லையா, அப்போ என்ன சொன்னாங்க, இது வந்து வாக்காளர்களுக்கெல்லாம் இழைக்கப்பட்ட அநீதி, கொடுமைன்னாங்க. கடைசியில் அந்த எஸ்ஐஆர் பணியை முதல் ஆளாக போய் செஞ்சது திமுக தான். களத்தில் இறங்கி போய் செஞ்சது அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் உண்மையான பட்டியல் வேணும்னு. ஏன்னா செத்தவன் பூரா உயிரோடு இருந்தவன்லாம் செத்து போயிட்டான். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அவனுக்கு பிடிக்கல. அதான் விஷயம். அதே மாதிரி தான் இதுவும். ஏதாவது ஒரு மத்திய சர்க்காரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறார். நம்ப மாட்டாங்க. நம்புகிற காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ப மாட்டாங்க. தெளிவாக இருக்காங்க. மீண்டும் வளர்மதி அவர்கள் அமைச்சராவதற்கான அந்த வாய்ப்பை 1000 விளக்கு தொகுதி மக்கள் கொடுப்பாங்களா? அதாவது இருப்பா, ஒரு அமைச்சர் பதவி ஒருத்தருக்கு கொடுக்கறதுன்றது வந்து எங்கள் கட்சியினுடைய தலைவருடைய அவர் தான் கொடுக்கணும். யாருக்கு அமைச்சர் கொடுக்கணும், யாருக்கு அமைச்சர் கொடுக்கக்கூடாது அப்படி முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் கட்சி தலைவருக்கு தான் இருக்குது. அதனால் அவர் எடுக்கிற முடிவு தான். இப்போ இங்கே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாரு என்னைய. மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோடு ஓட்டு கேட்டுட்ருக்காங்க.